ஏண்டா ஒட்டதி ஓட்டி விட்டு போலீஸ் சோதனை தெரிஞ்சவனே கேக்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறியா? சார் அது வந்து சார் நான் சொல்லுங்க எல்லாத்தையும் கேள்வி பண்ணிட்டு வாங்கயா சார். போமேன் ஜிப்ளேர் ஏறா. என்னைக்கு இருந்தாலும் லதா என் மனைவியா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. யார் சொல்லி நான் வந்தது யாரும் காணாத உண்மை
நான் உங்க அண்ணனுக்கு சம்பந்தமே இல்லாதவ இல்ல. நான் டான்ஸ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த ஸ்கூலுக்கு அவர் எனக்காக அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு. அப்ப ஏற்பட்ட பழக்கம் அவரையே என் புருஷனா நினைச்சு நெருங்கி பழகி நான் கர்ப்பமாற அளவுக்கு வந்துருச்சு. அவர் அந்த கருவை கலைக்க சொன்னாரு. அதுக்கு நான் சம்மதிக்கல. என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். நீ என்ன சந்திக்கிறதோ நான் உன்னை சந்திக்கிறதோ இதான் கடைசி நாள். குட் பை. அவர் அப்படி சொல்லிட்டதுனால நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உங்க அண்ணனை மிரட்டி கூட்டிட்டு வந்து ராமுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இங்க கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அந்த குழந்தை என்னை விட்டு பாதியிலேயே போயிடுச்சு. ஒரு மனைவிக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, ஒரு மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, இது ரெண்டையுமே எழுந்துட்டு எப்படி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வெறும் தாலி மட்டுமே வாழ்க்கைக்கு போதும்னு நினைச்சிட்டீங்களா? வாழ்க்கையை விட அன்னைக்கு என் வயித்துல இருந்த குழந்தைக்கு அப்பா முக்கியம்னு நினைச்சேன். இப்போ அந்த குழந்தை இல்லைங்கிறதுனாலதான் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா? இல்ல, நீ ஒரு நல்லவரை பழி வாங்கிட்ட. அது உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் சொன்னேன். இது நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாமே. ராமு கிட்ட செஞ்ச சத்தியத்தை மீற முடியாமத்தா தயங்கினேன். காதல்ங்கிற வார்த்தையே களங்கப்படுத்துற உங்க அண்ணன் செஞ்சது நியாயம்னு நீ இன்னமும் நினைக்கிறியா? மனசுல நினைச்சவளத்தான் மனைவியா அடையணும்னு போராடிட்டு இருக்க ராமு எவ்வளவு உயர்வானவர்னு உனக்கு புரியலையா? தப்பு செய்யறது இயற்கை. திருத்திக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது திருந்துறதும் இயற்கை. எனக்கு நல்லது செஞ்சவருங்கிறதுக்காக சொல்லல, நியாயத்தை தான் சொல்றேன். ராமுவை நீ இழந்துடுமாங்கிறத நல்லா யோசிச்சு முடிவெடு. என்னையா தேடுற? ஐயா, தபால் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க. போய் சொல்லாத. போஸ்ட் ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு அந்த ராவு பையில பார்க்க போறியா? ஐயா, உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் கேக்குறேன். அவனை பார்க்க போனதுல சம்பளம் வாங்குறது இங்க, வேலை செய்யற இந்த பசங்களுக்கா? பேசாயா? மன்னிச்சுங்கய்யா, மத்த நாள்ல நாங்க போனது நெசந்தாங்க. ஆனா இப்ப நான் தபால் ஆபீஸ் தாங்க போறேன். ஊர்ல என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, என் சம்பள காசு அனுப்பிச்சு வச்சுட்டு வந்துடுறேங்கய்யா. உன் பொண்டாட்டி என்ன இன்னைக்கு செத்து போற? போய் கேட்டுட்டு இல்லையா? ஏன் அப்படி அவசரமா பேசுற? போகத்துல இருக்க என் பொண்டாட்டி மேல நான் உசுரை வச்சிருக்கேன். நீ வேற வாக்கப்பட்ட பொண்டாட்டி பக்கத்துல இருந்து வகையா வாழ வக்க இல்லாம. எப்போ இவ்வளவு பேசிட்டியோ இங்க வேலை கிடையாது. போன வழிய அடைச்சட்டேன் போப்பேன். உன் வேலையாச்சு நீயாச்சு, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். நீ பெருசா நினைச்சு கிடைக்கிய காசு பணம் சொத்து கௌரவம் இதெல்லாம் உன் கூட கொஞ்சம் தூரம் தான் வரும். ஆனா இந்த புருஷன் பொண்டாட்டி பாசம் இருக்கு, இது தலைமுறை தலைமுறையா வரக்கூடியதியா. ஞாபகம் வச்சுக்க. ஆமா, சொல்லுங்கடா. இந்த ஜென்மம் மட்டுமல்ல, 7 ஜென்மத்திற்கும் நீதான் இவன் மனைவி, இவன்தான் உன் கணவன். தசரதன் சார், என் பேரு லதா. எவ்வளவு ஆழமா என்ன நேசிச்சிருந்தா
இந்த பறவைகள் கிட்ட எல்லாம் கூட சொல்லி வச்சிருப்பாரு. என்னம்மா, என்ன விஷயம்? ராமு இங்க இருக்காரா? அவங்க இங்க இல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி, தேங்க்ஸ். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா ஊருக்கு போங்க. என்ன பொசிஷன் பார்த்துட்டு நான் லெட்டர் போடுறேன். டாக்டர் சார், கொஞ்சம் இருங்க, வர்றேன். என்னம்மா? அவர் போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஏம்மா? நான் மனசு மாறிட்டேன் சார். அவர் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லுமா, அப்புறம் மாத்தி சொல்லக்கூடாது. ஆஹா, இல்ல சார், சத்தியமா சொல்ல மாட்டேன். காட் ப்ராமிஸ். அவரை போக வேண்டாம்னு சொல்லுங்க சார். அப்படிங்கிற வரேன். கீழே இறங்குங்க. உங்க கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு இங்க வந்து நிக்குது. நீ சொன்னபடியே கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ சார், நான் சொன்னது இவரே இல்ல சார். பாத்தியாமா, இதுக்குத்தான் முதல்லயே சொன்ன, நல்லா யோசிச்சு சொல்லுன்னு. ஊருக்கு போயிட்டு இருந்தவர் இவர்தான், என் மாமனாரு. ஐயோ, நான் சொன்னது ராமுவ சார். அது எனக்கு முதல்லயே தெரியும். இந்த மாதிரி மனசுங்களுடைய லேப்டாப்ப, அதான் இதய துடிப்ப அதிகமாக்கணும்னு தான் அப்படி சொன்னேன். ராமு பார்க்ல இருக்கிறப்போ. அப்படியா? தேங்க் யூ சார். எப்படி மாமா? அட போங்க மாப்பிள, மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டு கெடுத்துட்டீங்களே. கடைசி காலத்துல இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, பஸ்ஸுக்குள்ள உங்களை ஏத்தலாம்னு நினைச்சேன். இப்ப பஸ் உங்க மேல ஏத்தலாம்னு நினைக்கிறேன். ஹலோ. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் திடீர்னு வந்து இப்படி சொல்றது உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா உண்மையாவே நான் மனசு மாதிரி மன்னிப்பு கேட்கணும் தான் வந்திருக்கேன். நான் அவர் கூட கொஞ்சம் தனியா பேசணும். போதுங்க மணி, இப்படி உங்களோட சகோதரி தனியா பேசி பேசித்தான் அவனை பைத்தியம் பிடிக்க வச்சிட்டீங்க. இனிமேலும் நடிச்சு அவனை ஒரே அடியா கொண்டு போட்டுறாதீங்க. இனிமே அவனை பார்க்கணும் வைக்கணுங்கிற பேச்சை வச்சுக்காதீங்க. உங்க சோழியை பார்த்துட்டு போங்க. எப்பா, உங்களுக்கு எல்லாம் எப்படிதான் இந்த பொய்க்கண்ணீர் பொசுக்கு பொசுக்குன்னு வருதோ தெரியலையே. பொய்யா காதலே வர்றப்போ கண்ணீர் வருதா பெரிய விஷயம். இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களால நம்ப முடியாதுதான். உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எப்படி அவனை பல பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி பல பேருக்கு முன்னாடி கௌரவப்படுத்து. அப்ப நம்புறோம். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில தான் நான் இனிமே அவரை பார்ப்பேன். தயவு செஞ்சு நான் வந்துட்டு போன விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. நான் வரேன்.